ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது உலகம் நம்ம கைக்குள்ளே அடங்கணும் அப்படின்றதுக்காக இந்த சயின்டிஃபிக் வேர்ல்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சின்ன பொருள். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. இந்த ஃபோன் தான் தன்னோட உலகமே அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த உலகத்துக்குள்ளே தான் நம்ம இப்போ இருக்கோம். நம்ம முன்னாடி யார் நிற்கிறா, யார் பேசுகிறா, யார் சிரிக்கிறா, யார் நம்மளை இடிக்க வரான்னு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது யார் நம்மளை இடிக்க வரான்னு கூட தெரியாமல் இன்னும் நிறைய பேர் அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே தலை குனிஞ்சு தான் நடந்து போகிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஃபோன் தான் வந்துட்டு என்னோடய எமோஷன் அப்படின்னு. இல்லைங்க, என்னோடய எமோஷன்ஸை மறக்கடிச்சது இந்த ஃபோன் தான். அப்படி என்னடா அப்படின்னு நீங்களாம் என்ன கேட்கலாம். அதை கொஞ்சம் பார்த்துட்டு வரலாமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் என்ன பூமரா? வாங்க, பூமர்ஸ் எல்லாம் சந்தோஷமாக இருந்து அந்த காலத்துக்கு போகலாம். ஸ்கூல் டேஸ் அப்படின்றது எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு கோல்டன் டேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, காலையில் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுது அடம்பிடிப்போம். அம்மாவே அடித்து விரட்டி போட்டு புரட்டி எல்லாம் கொண்டு வந்து ஸ்கூலில் விடுவோம். எல்லாமே அந்த கேட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் தான். போனதுக்கப்புறம் தேன் முட்டா, கடலை பருப்பி, காரக்குடல் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அந்த சோகத்துலேருந்து வெளியே வந்துடுவோம். இன்னும் சொல்லணுன்னா, அது வாங்குறதுக்காகவே சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போன நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அது என்னமோ தெரில, இந்த தேன் முட்டா, கடலை பருப்பி, காரக்குடல் அதெல்லாம் வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ப்ரேயரில் கொடிப்பாடல், நாட்டுப்பண்ணுன்னு ரெண்டு பாட்டு பாடுவாங்க. அது பாடி முடிச்சுட்டு அந்த கொடிக்கு செல்யூட் அடிக்கும்போது ஏதோ நம்மளே போயிட்டு வெள்ளைக்காரங்க கூட சண்டை போட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி அவ்வளோ பெருமையாக இருக்கும். ப்ரேயர் முடிச்சுட்டு கிளாஸ் ரூம் வரையிலையும் ஒரு மேரத்தான் ஒன்று நடக்கும் பாருங்கள். எப்பா, அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அதுக்கப்புறமா கிளாஸ் ரூம்குள்ளே போய் அவசரமாக ஹோம்ஒர்க் எழுதுவோம். மேம் அதை பார்த்துட்டு வெரி குட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை ஏதோ நம்ம இந்த உலகத்தையே ஜெயித்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்மளுக்கு. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, நாம் இப்படி கஷ்டப்பட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருப்போம். அந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க, ஹோம்ஒர்க்கே எழுதாமல் வெளியில் வந்து முட்டி போட்டு நின்றுருப்பாங்க. 4 மணிக்கு பெல் அடித்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக வெளியே ஓடிடும். ஏதோ ஒரு ஜெயிலேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி கண்ணில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். வீட்டுக்கு போனோடனே வீட்டில் கொஞ்சோண்டு சாப்பாடு தன்னோட குழந்தைங்களுக்கு அதை கொடுத்துட்டு அம்மா சாப்பிடாம இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அம்மா இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்ற ஆரம்பிக்கிற அந்த ஒரு வார்த்தை. அப்புறம் வெறும் காலில் அந்த வெயிலில் அந்த புழுதி மண்ணில் பட்டம் விட்டுக்கிட்டே ஓடுவோம். அது ஒரு தனி சந்தோஷம். அப்புறம் அந்த கடைசி நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை கிட்ட காசு வாங்கிட்டு போய் அழுது நடித்து வாங்குகிற அந்த ஐஸு. சனிக்கிழமை டிவி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளிக்கிழமையே அவசரமாக ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு 2 பேர் உட்காந்து டிவி பார்த்துட்ருப்போம். 2 பேர் 4 பேர் ஆகும், 4 பேர் 10 பேர் ஆகும். அது மறுபடியும் வராதா அப்படின்னு இங்கே நிறைய பேர் ஏங்குற அந்த நாட்கள் ரொம்ப அழகான நாட்கள் இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? இவன் தாங்க நம்ம ஹீரோ விஜய். இவனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடவுள் எல்லார் வாழ்க்கையிலையும் விளையாடுவார், ஆனால் இவர் வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக விளையாடுவார். சரி வாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதோ இந்த கட்டில உட்காந்துருக்கான் பாருங்க, இவன் தான் இவனோட அண்ணன். நீங்களே போய் கொட்டிட்டு வாங்க. டெய்லியும் டிவி பார்க்கறதுக்குள்ள என்னெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. நான் மட்டும் பெரிய பையனா இருந்திருந்தா ஜாலியா இருந்திருக்கலாம்ல. இவங்க அண்ணன் கிட்ட இருக்கும் போது விஜய் எப்படின்னு தெரியுமா? டாம் அண்ட் ஜெர்ரில வர பூனை கிட்ட மாட்டின எலி மாதிரி. ஐயோ பாவம், அது எப்படி எந்த உதவியும் இல்லாம இருக்குமோ அந்த மாதிரி தாங்க நம்ம விஜய்.
இனிதாங்க ஆச்சரியமே. 2015 தூங்கினவன் 2025 வரான். இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ஐயோ, நம்ம ஏன் இப்படி மாறிட்டோம்? நம்ம மூஞ்சி இவ்வளோ முடி வந்திருக்கு, ஒன்றுமே புரியல. தூங்கி தான்டா எந்திரிச்சோம். டேய், காலேஜுக்கு கிளம்ப மயிரா பிடுங்கிட்டு இருக்க. இவன் தாங்க விஜயோட ஃப்ரெண்ட். இவனுக்கு எல்லாமே இவன் தான். சின்ன வயசுலேருந்து ஓடி ஆடி விளையாண்டு அவன் கூடவே வாழ்ந்துட்டு. என்னைய கூப்பிடுறீங்க? மச்சான் விளையாடாதடா, கிளம்புடா, நேரமாகுது. என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவனுக்கு சுத்தமாக ஆகலை. 2015 தூங்கிட்டு இருந்த நம்ம 2025 எப்படா வந்தோம் அப்படிங்கிற கேள்வி அவனுக்குள்ளேயே இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வயசு இப்போ 10 தாங்க. இப்போ கூட ஸ்கூல் யூனிஃபார்மை தான் தேடிக்கிட்டு இருப்பான். டேய், என்னடா பண்ற? ட்ரெஸ்ஸை மதுரைக்கு எவ்வளோ நேரமா? டேய் டேய், என்னடா இது? குப்பை களைச்சி போகிற மாதிரி களைச்சி போட்டிருக்க. என்ன பண்ணி வச்சிருக்க? ட்ரெஸ் தேடி. அண்ணா சொல்ல நிறுத்துடா. டேய், இந்தா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா. போட்டு வா போ. போலாமா? இவனுக்கு அவன் யாருன்னே தெரியலங்க. இந்த உலகமே அவனுக்கு புரியல. 2015 இருந்த உலகம் வேற, 2025 இருக்க உலகம் வேற. வளர்ச்சி பெருகிருக்கு, ரொம்ப பயமா இருக்குது. எல்லாமே அவனுக்கு புதுசா இருக்கு. எப்படி 2015 இருந்து 2025 வந்தோம், என்ன நடக்குது எதுவுமே விளங்காம அவன் வாழ்க்கையை தொடர்றான். என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம. ஆமாம், காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க. இது எந்த வருஷம்ண்ணா? 2025. ஆமாம், உண்மையிலே நீங்கள் என் ஃப்ரெண்டு தானா? அதான்டா உங்கள்கிட்ட காலையிலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே வா, உனக்கு என்னாச்சு? காலேஜ் ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்க. அச்சா, இங்கே வாங்க. டே, எங்கள் அண்ணன் என்னை குப்பையை கொட்டிட்டு வர சொன்னாரா? வரும்போது ஒருத்தர் வந்தார். அவர் வந்து என்னை பெரிய பையனை ஆக்குறேன்னு சொல்லி டைம் லைனை சேஞ்ச் பண்ணி விட்டார்றா. அதனால தான் மச்சான் பெரிய பையன் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் டைம் லைன் சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்ல வர. என்னை பார்த்தா உனக்கு விழிச்சாய மாதிரி தெரியுது. ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சா? என்னது முடிஞ்சா? இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்கு. என்ன பண்ணணும்? சேவிங் பண்ணணும். நம்ம ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம்னு தெரியாத இந்த உலகத்தை கவனிச்சா இதுதான் நம்ம வாழ்க்கை. இங்கே தான் பொழைக்கணும், ஓடி தான் ஆகணும்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். வாழ்க்கை லூப் மோடில் போக ஆரம்பிச்சது அவனுக்கு. ப்ரோ, என்ன ப்ரோ, கட்டிங்கா சேவிங்கா ப்ரோ? என்ன ப்ரோ பண்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க கட்டிங்கன்னு. ஓ சாரி ப்ரோ, சாரி ப்ரோ.
என்ன ப்ரோ ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்னாச்சு? இல்லை ப்ரோ, நான் சொல்கிறத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதே குழப்பமாக இருக்கு ப்ரோ. இல்லை ப்ரோ, சின்ன வயசுலேருந்து பசங்களோட ஜாலியாக கிரிக்கெட் விளாண்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டேன் ப்ரோ. வேலை செய்யும்போது அப்பாவோட கஷ்டமும் சமைக்கும் போது அம்மாவோட கஷ்டமும் தெரியும் ப்ரோ. பெரிய பையனாக இருந்தா சந்தோஷம்னு நினச்ச அவனுக்கு ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுது. யாரையோ பார்த்தா அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறது தப்பு. அவங்களுக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். அப்படி அவன் புரிஞ்சுக்க ஆரம்பித்தான். Meanwhile, நீங்க யாரு? நான் காலத்தின் கடவுளை. உனக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? காலத்தின் கடவுளா? இதெல்லாம் நான் பென்டன்லயே பார்த்தேன். ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது தாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதி போயிடும். இவனை மாதிரி இவனாச்சும் ஃப்யூச்சரை பார்த்ததுனால தான் டிப்ரெஷனுக்கு போனான். ஆனால் பல பேர் ஃப்யூச்சரை நினச்ச இப்போவே டிப்ரெஷனுக்கு ஆயிட்டானுங்க.